அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி உடைய சைக்காலஜி முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம என்னதான் நம்ம மேஜர் ப்ரிப்பேர் பண்ணா கூட, நம்மளுடைய மார்க், நம்மளுடைய போஸ்டிங் டிசைட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் சைக்காலஜியும், ஜிகேயும் தான். ஸோ அதனால இதுல பார்த்தீங்கன்னா, அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போதான் நம்மளால வெற்றி பெற முடியும். ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு முயற்சியா நேத்து ஒரு காணொலி போட்டோம். ஸோ அதே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாரி என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம் போற ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு போனாலே போதும். ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வருகிற பிஜிடிஆர்பியில் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ள போவோம். இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், இதை ரிலேட்டடாக தான் நமக்கு அங்கே கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாரி தான் நம்ம கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ இன் தி நேச்சர் தேர் இஸ் அ எனஃப் ஃபார் எவ்ரி ஒன் நீட் பட் டூ லிட்டில் ஃபார் தி எவ்ரி ஒன் கிரிட் செட் பை இந்த கோட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ இதை நம்ம எப்படி சார் நம்ம இந்த கோடெல்லாம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆத்தர்ஸோடைய முக்கியமான இப்போ ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தா இவங்களுடைய கோட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமில் கேட்பாங்க. அது முக்கியமாக சுவாமி விவேகானந்தாவுடைய கோடு தான் அதிகமாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போனாலும் போதும். இந்த மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தாவுடைய கோட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பிளானிங், ஆர்கனைசேஷன், motivation, control, evaluation are the component of dash. So planning, organization, motivation, control, evaluation. ஸோ இது எல்லாமே சேர்ற ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம எஜுகேஷனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால நம்ம இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து நவோதயா, சைனெக் அண்ட் நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் ஆர் கம் அண்டர் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேஷ். இப்போ நவோதயா, சைனெக் இதனாலே நம்ம பேர்லேயே நமக்கு தெரியுது இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். இது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் பிஜிடிஆர்பியில் ஏற்கனவே கேட்டப்படுற கொஸ்டின்ஸு. ஸோ இதேமாரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இப்போ வர எக்ஸாமில் நம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நாலேஜ் நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். இது பாருங்க வெரி வெரி ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். நவோதயா, சைனக் இதெல்லாம் நம்ம பேர் கேட்டாலே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, லோக்கல் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட் செக்டர்னு கேட்டாலே நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு. ஓகே, அடுத்து த ஃப்ரீ ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் த பாவர்ட்டி சில்ட்ரன் டு அட்டெண்ட் தி ஸ்கூல். ஸோ ஃப்ரீ ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ். ஸோ பாவர்ட்டி சில்ட்ரன். ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் வறுமை வாடும் குழந்தைகள் ஸோ பள்ளி வர செய்ய என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கூல் மீல் ப்ரோக்ராம். ஸோ ஃப்ரீ ஸ்கூல் மீல் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்து அக்கார்டிங் டு அமெரிக்கன் எஜுகேட்டர் த ஐக்யூ லெவல் ஆஃப் அன் ட்ரைனபிள் retardation is dash. ஸோ trainable retardation is dash. ஐக்யூ லெவல். ஸோ trainable retardation எத்தனை ஐக்யூ லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஐக்யூ லெவல் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஸோ என்ன மேக்ஸிமம் ஐக்யூ லெவல் எவ்வளோ, மினிமம் ஐக்யூ லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் மனுஷனுக்கு மேக்ஸிமம் ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐக்யூ லெவலை படிச்சுட்டு போங்க. ஏன்னா ஐக்யூ லெவல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை அதிகமாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, அடுத்து which one of the following is called the electronic backboard of the future. ஸோ பிளாக்போர்ட். ஸோ எலக்ட்ரானிக் பிளாக்போர்ட் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா த எஜுகேஷனல் டெலிவிஷன். ஸோ எலக்ட்ரானிக் பேக்போன் அப்படின்னு சொன்னாலே எஜுகேஷனல் டெலிவிஷன். ஓகே, அடுத்து இந்த பெட்ரோல், கெரோசின், ஆயில், எலக்ட்ரிசிட்டி, விண்டு, வாட்டர், சன் ஆல் டுகெதர் ஃபார்ம் ஆஃப் டேஷ் கான்செப்ட். ஸோ இதோடைய கான்செப்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் டிஸ்ஜங்டிவ் கான்செப்ட். ஓகே, அடுத்து dash theory is described as a constructivity approach to the cognitive development. ஸோ dash theory cognitive development theoryனால நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். பியாஜோடைய தேரி. பியாஜோடைய தேரி தான் காக்னேட்டிவ் தேரி. ஸோ அதனால தேரியும் படிச்சுட்டு போயிருங்க. யாரோடைய தேரினா ப்ரூட்டனுடைய தேரி, எரிக்சனு, வைகாஸ்கி தேரி. ஸோ இந்த தேரிஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போனால் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ எரிக்சனுடைய லெவல், ஸோ எரிக்சனுடைய என்னென்ன லெவல் சொல்கிறாரு, ஸோ அந்த லெவல் படிச்சுட்டு போங்க. பியாஜோடைய தேரி படிச்சுட்டு போங்க. வைகாஸ்கியோடைய தேரி படிச்சுப்போங்க. கண்டிப்பாக இதை பற்றி ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ காக்னேட்டிவ் டெவலப்னால நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அது பியாஜி தான். ஓகே, அடுத்து டியூரிங் டேஷ் பீரியட் த காக்னேட்டிவ் பிஹேவியர் ஆஃப் சில்ட்ரன் இஸ் கண்ட்ரோல் பை தி பர்செப்ஷன். ஸோ டியூரிங் டேஷ் பீரியட் அது பார்த்தீங்கன்னா 4 to 7. ஸோ 4 to 7. ஸோ 80% பிரெயின் ஒரு சில்ட்ரனுக்கு எந்த வயசில் வளருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 years நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதேமாரி இந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் கண்ட்ரோல் ஆகுறதும் என்ன 4 to 7 years. ஓகே, அடுத்து த குவாலிட்டி ஆஃப் அன் teacher in term of an mystery over the subject matter, teaching skill, etc. is dash factor
ஓகே. அந்த கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் தான் இதனுடைய கடைசி ஆன்சர். அடுத்து த கவுன்சிலிங் இஸ் தி ஃபேஸஸ் ஆஃப் அன் ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இன் விச் தி growth டேக் பிளேஸ் இன் தி கவுன்சிலர் ஆஸ் வெல் அஸ் கவுன்சிலர் பை டிஃபைன் பை டேஷ். ஸோ இதோடைய டெஃபினிஷன் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் ரூட் ஸ்ட்ரங். ஓகே. அடுத்து டேஷ் இஸ் நாட் அன் இம்போசிஷன் ஆஃப் அன் ஒன் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்பான் தி அனதர் பர்சன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கைடன்ஸ். அடுத்து at formal operational stage the child develop the ability to think about dash. The child ability to think about dash அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா the abstraction concept. ஓகே. அடுத்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியாக நம்ம பதில் சொல்லலாம். எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் ஸ்கீம் 2024, 25 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வர நாட்கள்லையும் நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ரிவேஷன், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டிப்பாக அதுலேருந்து 1-2 அப்ரிவேஷன் நமக்கு கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு போனாலே போதுமானது. நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதை பதில் சொல்லிடலாம். ஒரு வாட்டி பார்த்துட்டு போனாலே போதும். அதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக அதுக்கு உண்டான அப்ரிவேஷன் கொடுத்துடலாம். அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்ம கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் பாருங்க, கிளாஸோடைய எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிளாஸ் த கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் ஸ்டடிட் இன் ஸ்கூல். ஸோ கிளாஸோடைய ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஸ்டடிட் இன் ஸ்கூல். ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ரிவேஷன் கொஸ்டின் அதிகமாக நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு சைக்காலஜி. இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜிகே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஜிகே எப்படி நம்ம கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. த சக்சஸ் இன் தி எஸ்டாப்ளிஷிங் தி மராத்தா ரூல் இன் தி தமிழ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெனரல் வென்கோஜி. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. ஜிகே கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தா தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். பிக் அவுட் தி ஆட் மேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லார்டு, ஓவல், லீடு, கிரீன் பார்க் அப்படின்னு சொல்லி இதோடைய எது ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி கிரீன் பார்க் தான் ஆட் ஒன். ஸோ விச் ஒன் ஆஃப் அன் வைரல் டிசீசஸ் இன் தி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் ஃப்ரம் அவர் சொசைட்டி பை தி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வைரலி நம்ம எதை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போலியோ. ஸோ போலியோவை எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து கண்டெம்பரரி ஆஃப் அன் லூயிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் இஸ் டேஷ். ஸோ ஷாஜஹான் அப்படின்னு சொல்லி இதோடைய ஆன்சர். அடுத்து த ப்ராசஸ் ஆஃப் அன் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் தி ஏரியல் பார்ட் ஆஃப் பிளான்ட் இன் வேப்பர் ஃப்ரம் இட்ஸ் கால் ஆஸ் டேஷ். ஸோ வேப்பரை பற்றி கேட்டிருக்காங்க. சயின்ஸை பற்றி கேட்டால் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் கிராப் இஸ் கல்டிவேட்டட் இன் தி கோயம்புத்தூர் அண்ட் வைகை ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காட்டன். ஸோ கோயம்புத்தூர்னாலே நமக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோயம்புத்தூர் பிளாட்டோ, அந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் அதிகமாக அங்கே என்ன அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டன். நம்ம கண்ண மூடிட்டு இதோடைய ஆன்சர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. ஈஸியான கொஸ்டின் கூட நம்ம தவறு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு காம்படிஷனை டிசைட் பண்ணுது. ஏன்னா ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம அந்த ஈஸியான கொஸ்டின் தவறு பண்ணிட்டோம்னா நம்ம காம்படிஷன்லேருந்து வெளில வந்துடுவோம். ஸோ அதனால ஈஸியான கொஸ்டின்ஸை முக்கியமாக தவறு பண்ணாமல் வந்துருங்க. ஏன்னா ஈஸியான கொஸ்டின் எல்லாரும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்துங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம சைக்காலஜிலையும் பார்த்தோம், ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஜிகேலையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஜிகேயும் சைக்காலஜிலையும் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஃப்ரெஷ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அனைவரும் நல்லா படிங்க. இந்த நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் விட்டோம்னா அடுத்த எக்ஸாம்லாம் ரொம்ப கடினமாயிரும். மைனஸ் மார்க்லாம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்லாம் கண்டிப்பாக மைனஸ் மார்க் வந்துடும். டிஆர்பியில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்துடும். அப்புறமா நம்ம பாஸ் பண்ணுறதே ரொம்ப கடினமாயிரும். ஸோ அதனால இதெல்லாம் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஸ் பண்ண பாருங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.